குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது கருவூரார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும். இவருடைய பாடல்கள் பூஜா விதி என்று சொல்லப்பட்டிருக்குங்க. மொத்தம் 30 பாடல்கள் பாடியிருக்காரு. வாழ்த்து பாடலோட சேர்த்து மொத்தம் 31 பாடல்கள். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலாவது காப்பு தெளிவதனில் தெளிவு தரும் அருளும் காணும் கெனத்திலே சிவமயமும் சேரத் தோணும் வழியதனில் நல்ல வழி ஞானம் கூடும் மகத்தான வேதாந்தம் சித்தி காட்டும் ஒளிவு தனில் ஒளிவு தரும் உறுதி சொல்வார் உற்பணத்தில் உற்பணமாயுறுதி தோணும் வெளியதனில் வெளியாகி நாதத்துள்ளே விளங்கி நின்ற வாளை பின் ஆதி காப்பே. மருள் அப்படின்னா மயக்கம், அதாவது விளங்காமை. கெனம் அப்படின்னா கணம், அதாவது ஒரு வினாடி. ஞானம் அப்படின்னா அறிவு. வாழைப்பெண் அப்படின்னா குண்டலினி சக்தி. வாழை பெண்ணானவள் தெளிவார்க்கு தெளிவும் மற்றவர்களுக்கு விளங்காமையும் தருவாள். ஒரு வினாடியில் சிவமயமாக சேர்ப்பாள். நல் வழியில் அறிவு காட்டுவாள். உடல் மறையும் சித்தி அருளுவாள். உறுதியும் உதிப்பதில் உதிப்பதும் காட்டுவாள். வெளியோடு வெளியாக விரியும் நாதத்தில் விளக்கமாய் நிற்கும் வாழை பெண்ணாகிய இந்த ஆதியானவள் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 1. ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு சோதியந்த நடுவீடு பீடமாகி சொகுசு பெற வீற்றிருந்தாள் துரைப்பெண் ஆத்தாள் வீதியந்த 6 தெரு அமர்ந்த வீதி விளையாடி நின்ற திருமாலி கண்டாய் பாதிமதி சூடியே இருந்த சாமி 10 வயது ஆகும் இந்த வாமி தானே. ஆதியந்தம் அப்படின்னா தொடக்கமும் முடிவும். வாழை அப்படின்னா குண்டலினி சக்தி. பாதிமதி அப்படின்னா பாதி சந்திரன். பாதிமதி சூடியே இருந்த சுவாமி அப்படின்னா சிவபெருமான். வாமி அப்படின்னா சக்தி. வாழை பெண்ணானவள் இருக்கும் மூலாதாரமாகிய வீடே தொடக்கமும் முடிவுமாகும். அனைத்திற்கும் இவளே காரணமாவாள். சோதி தோன்றும் நடுநாடியாகிய சுழுமுனை நாடிக்கு பீடமாயிருக்கும் மூலாதாரத்தில் சொகுசாக வாழை பெண் அமர்ந்திருப்பாள். இவளே தலைவியும் தாயும் ஆவாள். 6 யோக ஆதாரங்களும் உள்ள யோக வீதியில் இவள் விளையாடி திருமாளிகை காண்பாள். பாதி சந்திரனை சூடிய சிவபெருமான் இவளுடைய கணவன். இவள் 10 வயதே ஆனா சிறுமியே ஆவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. வாமி இவள் மர்மம் வைத்து பூசை பண்ண மதியுனக்கு வேணுமடா அதிகமாக காமி வெகு சாமி சிவகாமி ரூபி காணரிது சிறு பிள்ளை கண்ணி கண்ணி ஆமிவளை அறிந்தவர்கள் சித்தர் சித்தர் அறிந்தாலும் மனம் அடக்க அறிய வேணும் நாம் இவளை பூசை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்லவென்றால் நகைப்பார்கானே. வாமி அப்படின்னா உமாதேவியர், அதாவது குண்டலினி சக்தி. மதி அப்படின்னா அறிவு. நகைப்பார் அப்படின்னா சிரிப்பார். சிவபெருமானின் இடது பக்கமாக வீற்றிருக்கும் இந்த வாழை பெண்ணை மனதில் வைத்து பூசை செய்ய அதிக அறிவு உனக்கு வேண்டும். காம வடிவம் சாமியாகிய சிவத்துடன் உள்ள சிவகாமி என்னும் வடிவத்தை நம்மால் காண முடியாது. கன்னியாகிய இச்சிறு பிள்ளையை அறிந்தவர்களே சித்தர் ஆவார். அறிந்த பின் மனம் அடக்கமாக இருக்க வேண்டும். நாம் இவளை பூசை செய்யும் விவரத்தை நாட்டில் உள்ள மக்களுக்கு சொன்னால் சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. காணப்பா இவளுடைய கற்பு மெத்த கண்டவர்க்கு பெண்ணரசு நானே என்பாள் ஓனப்பா அமிழ்தம் இவள் ஊட்டி வைப்பாள் உள் வீட்டுக்குள் இருந்து மேலே ஏற பூனப்பா மனம் உறைந்து வாவா என்பாள் புத்திரனே என் மகனே என்று சொல்லி வேனப்பா வேனதெல்லாம் தருவேன் என்பாள் வேதாந்த சூட்சமெல்லாம் விளங்கும் தானே. பெண்ணரசு அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் தலைவி, அதாவது சக்தி.
சக்தி, புத்திரன் அப்படின்னா மகன், வேணதெல்லாம் அப்படின்னா விரும்பியதெல்லாம், வேதாந்த சூட்சமம் அப்படின்னா வேத முடிவாகிய ரகசியம், அதாவது யோக ரகசியம். இவள் தன் கணவராகிய சிவபெருமான் மீது மிகுந்த ஆசை கொண்டவள், காண்பவர்களுக்கு பின் அரசியாக தோன்றும். இவள்தான் யோகிக்கு யோக சாதனம் எனும் அமிழ்தத்தை ஊட்டுவாள். உடலுக்குள் இருக்கும் வழியின் மூலமாக மேலே ஏறிப் போக வா என்று அழைப்பாள். என் மகனே என்று கூறுவாள். அன்பினால் நீ விரும்பும் யாவற்றையும் தருவேன் என்பாள். வேத முடிவாகிய யோகத்தை இவளே விளக்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. தானென்ற வாழை இவள் ரூபம் காண சமர்த்துண்டோ ஆண் பிள்ளை தானும் உண்டோ பானென்ற வாமத்துக்குள்ளே அப்பா பராபரையால் பல கோடி விதமும் ஆடி தேனென்ற மொழிச்சி இவள் சித்தர்க்கு எல்லாம் சிறுபிள்ளை 10 வயது உள்ள தேவி ஊன் என்ற உடலுக்குள் நடுவும் ஆகி உத்தமியால் வீற்றிருந்த உண்மைதானே. ரூபம் அப்படின்னா வடிவம், சமர்த்து அப்படின்னா சாமர்த்தியம், பராபரையால் அப்படின்னா சக்தி, தேனென்ற மொழிச்சி அப்படின்னா தேன் போன்ற இனிய சொற்களை பேசுபவள், ஊன் அப்படின்னா உடல். நம் உயிருக்கு இணையான வாழை பெண்ணின் வடிவம் காண்பதற்கு சமர்த்து உண்டோ, வலிமை கொண்ட ஆண் மகனும் உண்டோ. இடது பக்கத்தில் பலவிதமாக இப்பராசக்தி ஆடுவாள். சித்தர்களிடம் தேனாக பேசி உபதேசம் செய்வாள். ஆனால் இத்தேவிக்கு 10 வயதுதான். இவள் சிறு பிள்ளையே ஆவாள். உத்தமியாகிய இவள் உடல் நடுவே வீற்றிருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. உண்மை இவள் நாணமில்லாதிருந்த வீடே ஊருக்குள் நடுவீடே உற்றுப்பாரு செம்மையாய் கண்டவர்கள் உண்டோ அப்பா செகசால வித்தை இவள் ஆடும் வித்தை உண்மையடா பஞ்சவண்ணமாகி நின்ற உலகதனில் அலைந்தவர்கள் கோடா கோடி நின்மலமாய் கண்டவர்கள் சொல்லாரப்பா நேசமுடன் எனக்கு உரைத்த நிசம் கண்டேனே. நாணம் இல்லா அப்படின்னா மறைவு இல்லாமை, பஞ்சவண்ணம் அப்படின்னா 5 நிறங்கள், நிசம் அப்படின்னா உண்மை. இவள் மறைவின்றி மூலாதாரத்தில் இருப்பாள். உடம்பின் உள்பக்க வழியில் நடுவே உற்று இவளை பார்ப்பாயாக. இவளை முழுதும் அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. இவள் இவ்வுலகத்தையே மாயமாக்குவாள். இவள் 5 வண்ணங்களாகி இருப்பாள். அதை அறிந்து கொள்ளவே உலகில் அலைந்தவர் கோடிக்கணக்கானோர் ஆவார்கள். நேரில் கண்டவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இவை யாவுமே அவள் எனக்கு சொன்ன உண்மைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 6வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.